ஹாய் கைஸ். இது வரைக்கும் இன்ஜினியரிங்ல எத்தனையோ கோர்சஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா எனர்ஜி வந்து ரிசோர்சஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சில கோர்சஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சோ அதுவும் ஹை சேலரி பேக்கேஜோட நம்ம படிச்சோம்னா கண் கண்டிப்பா வேலை இருக்கு. அந்த வேலையும் ஸ்டார்டிங்லயே நமக்கு ஒரு 35,000 பெர் மந்த், 40,000 பெர் மந்த் அப்படிங்கிற ஒரு நல்ல சேலரில வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸை பேஸ் பண்ணி ஒரு 7 இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. அதை பத்தி இப்ப பாத்திரலாம். ஓகேங்களா? சோ அப்படி என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோர்ஸ் எனர்ஜி இன்ஜினியரிங். சோ தமிழ்நாட்டுல இந்த கோர்சஸ் வந்து அதாவது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் காலேஜ்ல மட்டும் தான் இருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே கிடையாது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் எனர்ஜி இன்ஜினியரிங். சோ இது என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எனக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சென்னை, நாகப்பட்டினம் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் இருக்கு. ஃபீஸ் கொஞ்சம் அதிகமான ஃபீஸ் தான். 40,000 இருந்து 4,10,000 வரைக்கும் ஃபீஸ் வந்து இதுக்கு வாங்குறாங்க. ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவர் இன்ஜினியரா போலாம், நியூக்ளியர் இன்ஜினியரா போலாம், ஹைட்ரோ இன்ஜினியர், சோலார் இன்ஜினியர், விண்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்து இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, கவர்மெண்ட்லயே இந்த ஜாப் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இது எல்லாத்துக்குமே டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு. அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நம்ம உள்ள போலாம். ஓகேங்களா? சோ சேலரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, மினிமம் சேலரி 15 லேக் பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு 15,000 சேலரி, சாரி 15 லட்சம் ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அதிகபட்சமா 43 லட்சம் ரூபாய் வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. சோ இருக்கிறதுலே ஹை பேக்கேஜ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ்னா அதுதான். அடுத்து பவர் இன்ஜினியர் இல்லைன்னா பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். சோ இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் அண்ட் கோயம்புத்தூர். தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் இன்ஜினியரிங் சொல்லி கோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர்ல தான் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு ஆவரேஜ் ஃபீஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மினிமம் 1 லேக்ல இருந்து மேக்ஸிமம் 4 லேக் வரைக்குமே ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. ஆஹ் இதோட ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், இந்த எனர்ஜி இன்ஜினியரிங் பார்த்தோம் இல்லையா, அதே ஜாப் ப்ரொஃபைல் தான். சேலரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4.5 லேக்ஸ்ல இருந்து 10.5 லேக்ஸ் வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு சேலரியா நம்ம வாங்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40,000 இருந்து 85,000 ரூபாய் வரைக்குமே நமக்கு வந்து சேலரி ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து சோலார் அண்ட் ஆல்டர்னேட் இன்ஜினியரிங். ஸோ இது தமிழ்நாட்டில் திருச்சியில மட்டும்தான் இருக்கு. இன்ஜினியரிங் கோர்ஸ் திருச்சியில மட்டும் தான் இருக்கு. எம்இ கோர்சஸ் வந்து நிறைய இருக்கு. நம்ம வந்து அந்த எனர்ஜி இன்ஜினியரிங் சொன்னோம் இல்லையா, அதை படிச்சுட்டு அடுத்து செகண்ட் டிகிரி எம்இ நம்ம பண்ண போறோம், எம்இ எம்டெக் பண்ண போறோம்னா அப்ப சோலார் அண்ட் ஆல்டர்னேட் இன்ஜினியரிங் நம்ம எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய காலேஜ்ல இருக்கு. ஆனா பிஇ கோர்ஸா வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில மட்டும் தான் இருக்கு. இது இல்லாம நிறைய டிப்ளமோ கோர்சஸ் வந்து 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அலோகேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 லேக்ல இருந்து 3 லேக்ஸ் வரைக்குமே ஃபீஸ் வாங்குறாங்க. காலேஜ் ஒரே ஒரு காலேஜ் தான், நம்மளோட மார்க் பொறுத்து மாறும் அது. ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, பயோ எனர்ஜி இண்டஸ்ட்ரியில வந்து ஜாபுக்கு போகலாம். போட்டோ வோல்டாயிக் இண்டஸ்ட்ரியில, விண்ட் பவர் இண்டஸ்ட்ரி, ஹைட்ரோ பவர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலயுமே வந்து உழைக்கலாம். இந்த பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்ல கொடுக்கக்கூடிய சேலரி தான் இந்த 3.5ல இருந்து 9.5 லேக்ஸ் வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் செக்டர்லயும் ஜாப் இருக்கு. அப்படி நம்ம போகும்போது நம்ம சேலரி பேக்கேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஓகேங்களா? அடுத்து என்விரான்மெண்டல் இன்ஜினியர் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் இருக்கு. ஃபீஸ் 2 லேக்ஸ்ல இருந்து 7 லேக்ஸ் வரைக்குமே ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல கோயம்புத்தூர்ல தான் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சென்னை, திருச்சியில வந்து கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தி தான். ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் கன்சல்டன்டா போலாம். கிளைமேட் சேஞ்ச் அனலிஸ்ட், எப்படி கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது, என்ன மாதிரியான கிளைமேட் வருது அப்படிங்கறத சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல. வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியர், வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரிலவெண்டா. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் பாலிசி அனலிஸ்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியர், ஏர் குவாலிட்டி இன்ஜினியர். நம்ம நியூஸ்ல அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், டெல்லியில வந்து ஏர் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஸ்மோக் அதிகமாயிடுச்சு அப்படிங்கறதுனால, டஸ்ட் எல்லாம் காத்துல அதிகமா கலந்துருக்கு அப்படிங்கறதுனால ஸ்கூல் காலேஜ் லீவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏர்ல வந்து எவ்வளவு பொல்யூஷன் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல நம்ம வேலைக்கு போகலாம். எல்லாமே கவர்மெண்டே வந்து ஜாப் ஆஃபர் பண்றாங்க. அதுல பிரைவேட்டா நம்ம போனோம்னாவே மினிமம் சேலரி நமக்கு 5 லேக்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 8 லேக் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஜாப் போகும்போது நமக்கு இன்னும் சேலரி பேக்கேஜ் வந்து அதிகமாகும். அடுத்து சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியர். இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி அண்ட் சென்னை 2 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,000ல இருந்து 1.5 லேக்ஸ் வரைக்கும் தான் மினிமம் ஃபீஸ் தான். இதுல அதாவது கம்மியான ஃபீஸ் தான் இந்த கோர்ஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க.
ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் பார்த்தோம் இல்லையா? அந்த மாரியே தான். சாயில் கன்சர்வேஷன் இன்ஜினியரா போலாம், வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜரா போலாம், என்விரான்மென்டல் கன்சல்டன்ட்டா போலாம், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸரா நம்ம போலாம், ஹைட்ராலஜிஸ்ட் ஏன்னா வாட்டர் கன்சர்வேஷன் பத்தி படிக்கிறோம் இல்லையா? ஸோ ஹைட்ராலஜிஸ்ட் நீர் வளங்கள பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. அது ரிலவென்ட்டா நம்ம வந்து போலாம். இதுக்கப்புறம் இரிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டா போலாம், நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜரா போலாம். இதுக்குமே சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4.5 லேக்ஸ்ல இருந்து 8 லேக் வரைக்குமே சேலரி ப்ரொவைட் பண்றாங்க. தெர்மல் இன்ஜினியர் இது கொஞ்சம் ஸ்பெசிஃபைடான ஒரு கோர்ஸ். அதிகம் எங்கேயுமே கிடையாது. சென்னை, வேலூர், கோயம்புத்தூர்ல மட்டும் தான் இந்த கோர்ஸ் இருக்கு. ஃபீஸ் 2 to 5 லேக்ஸ் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இதோட கான்செப்ட் என்னன்னு பாருங்க. எ தெர்மல் இன்ஜினியர் இஸ் எ ப்ரொஃபஷனல் ஹூ டிசைன், இன்ஸ்டால் அண்ட் மெயின்டைன் ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனர் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் சிஸ்டம். இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க. கண்ட்ரோலர் அண்ட் இன்ஸ்டால் பண்ணக்கூடியவங்க. தெர்மல் இன்ஜினியர் ஆல்சோ டெவலப்ஸ் டெஸ்ட் பிளான்ட். அந்த தெர்மல் பிளான்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அங்க டெஸ்ட் டாக்குமெண்டேஷன் அண்ட் சப்போர்ட் தெர்மல் வேக்கம் டியூப் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கக்கூடியவங்க இந்த தெர்மல் இன்ஜினியர்ஸ் தான். தே மே ஒர்க் ஆன் ஹைபிரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஃபார் டிஃப்ரெண்ட் பவர் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் மாடல் அண்ட் ஸ்டிமுலேட் தெர்மல் ஃபினாமினா அதாவது டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி பவர் கன்சப்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லயுமே இவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க. Thermal engineers need to understand and analyze requirements and own the gas thermal management system. அந்த ஃபீல்ட்லயுமே உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ரெடியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 to 10 lakhs வரைக்குமே ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து நியூக்ளியர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியர் இதுதான் லாஸ்ட் கோர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம்ல மட்டும்தான் இருக்கு. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கை பொறுத்து நம்மளோட ஃபீஸ் மாறும் 1 to 6 லேக் வரைக்குமே. ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஜேஇ எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. பிளஸ் ஒவ்வொரு கோர்ஸ்க்குமே தனித்தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நம்ம போற மாதிரி இருக்கும். அதுல நமக்கு வரக்கூடிய மார்க்கை பொறுத்து ஃபீஸ் மாறும். ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சேஃப்டி இன்ஜினியர். நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அங்க இந்த சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினியரா நம்ம போகலாம். ரிசர்ச் அனலிஸ்ட் புதுசா எப்படி எனர்ஜி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ரிசர்ச் அனலிஸ்டா போகலாம். சயின்டிபிக் இன்ஜினியரா போகலாம். நியூக்ளியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியராகவும் போகலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்குமே சேலரி வந்து பாத்தீங்கன்னா 4 to 10 lakhs வரைக்குமே சேலரி ஆஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பவர் அண்ட் ரிசோர்ஸ் பேஸ்டு இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இல்லையா? இதே மாதிரி பயாலஜி ரிலவெண்டாவும் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் பேஸ் சாஃப்ட்வேர்ஸ் மட்டுமே பேஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சில இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாமே அடுத்து 1 by 1 பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.